வள்ளுவரின் குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் 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 திருக்குறளை தெரிஞ்சுக்கலாம் வள்ளுவரின் வாய்மொழியார் குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அகரம்தான் முதலென்று அன்றுரைத்தார் வள்ளுவர்தான் இன்று வரை அதுவேதான் இறைவன் அவன் பேருரையாம் அடக்கம்தான் உயர்வென்று அன்றுரைத்தார் வள்ளுவர்தான் இன்று வரை அதுவேதான் இயல்பான உண்மையதாம் இயல்பான உண்மையதாம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் திருக்குறளை தெரிஞ்சுக்கலாம் வள்ளுவரின் வாய்மொழியார் குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அழுக்காறு உரையாருக்கு பகைவர் பலர் உண்டு என்றார் இதுவேதான் உண்மை என்று இயம்பியவர் பலர் உள்ளார் ஆசையில்லா நிலைமைதான் அகமகிழ்வு என்றுரைத்தார் ஆசையில்லா நிலைமைதான் அகமகிழ்வு என்றுரைத்தார் ஆசையினால் அழிந்தவர்கள் அகிலத்தில் பலர் உள்ளார் ஆசையினால் அழிந்தவர்கள் அகிலத்தில் பலர் உள்ளார் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் திருக்குறளை தெரிஞ்சுக்கலாம் வள்ளுவரின் வாய்மொழியார் குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒழுக்கம்தான் சிறப்பு என்று ஓதியவர் வள்ளுவர்தான் ஒழுக்கம்தான் சிறப்பு என்று ஓதியவர் வள்ளுவர்தான் ஒழுக்கமின்மை காரணத்தால் புரிந்தவர்கள் பலர் உள்ளார் ஈகை என்னும் குணமதனை ஊதியம்தான் என்றுரைத்தார் ஈகை என்னும் குணமதனை ஊதியம்தான் என்றுரைத்தார் ஈகையில்லா குணமதனால் இகழு வந்து சேர்ந்ததடா இகழு வந்து சேர்ந்ததடா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் திருக்குறளை தெரிஞ்சுக்கலாம் வள்ளுவரே